என்னம்மா வீடியோ எடுக்க ரெடியா எடுத்து ரெடி ஆயிட்டா. இன்னைக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கலாம்னு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சூப்பரா இருக்கு கத்திரிக்காய் பழப்பழன்னு. சின்ன சின்னதா இருந்தா நல்லா இருக்கும். அதுக்குதான் மீடியமா பார்த்து வாங்கியிருக்கேன். ஓகே, இது என்ன கத்திரிக்காய் சொல்லுவீங்க? இது வந்து வரி கத்திரிக்காய். ஓகே ஓகே, இதுதான் இதுக்கு நல்லா இருக்கும் இந்த குழம்புக்கு இல்லையா? முழுசா போடுறதுக்கு இதுதான் நல்லா இருக்கும். ஓகே ஓகே, சரி வைக்க ஆரம்பிக்கிறீங்களா? ரெடி பண்ணுங்க. இப்ப நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். இது கொஞ்சம் கூடவே ஊத்தினாதான் நல்லா இருக்கும். இப்ப கத்திரிக்காய் எல்லாம் போட்டாச்சு. ஒரு அரை பங்கு வதக்கி எடுத்துக்குவோம். எண்ணெயில வதக்குனாதான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நல்லா இருக்கும். இது நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இதை எடுத்துருவோம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதே எண்ணெயில தாளிச்சு விட்டுடுவோம். வெந்தயம், கடுகு கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன். ஒரு 10-15 இருக்கும். பூண்டு ஒரு 10 பல்லு இருக்கும். அதையும் போட்டுக்குவோம். மிளகு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். நல்லா தக்காளியும் வதங்கட்டும். நல்லா தக்காளி எல்லாம் வதங்கிருச்சு. இப்ப மிளகாய் எல்லாம் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூனு, மிளகாய் தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். சாம்பார் பொடி 1 ஸ்பூனு, வீட்டில் அரைச்சதுதான் இது. அதையும் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் அந்த குழம்புக்கு தேவையான அளவு. ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப அதுல ஊத்திக்கலாம். ஒரு 2 கொதி கொதிச்சதையும் கத்திரிக்காயை போட்டுக்கலாம். இப்போ அதை மூடி வச்சிருவோம். இப்போ நல்லா 2 கொதி கொதிச்சிருச்சு. இப்போ வதக்கி வச்ச கத்திரிக்காயை போட்டுக்கலாம். கத்திரிக்காய் நல்லா குழம்புல வேகட்டும். மூடி வைப்போம். A few moments later. இந்த அளவுக்கு திக்கானா போதும். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. இது ஆஃப் பண்ண வேண்டியதான் நம்ம. ஓகேம்மா, குழம்பு ரெடி. நீங்க என்னென்ன செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, அப்புறம் கீரை கூட்டு பண்ணியிருக்கேன். ஓகே, அப்பளம் தான் சுடணும். வத்த குழம்பு சுட்டாப்பளம்னு சொல்லுவாங்க. எண்ணெய் கத்திரிக்காவுக்கும் சுட்டாப்பளம் நல்லா இருக்கும். இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. ஓகே, பாய். சூப்பரா இருக்கும். அம்மா வந்து இன்னைக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, கீரை கூட்டு, அப்புறம் வந்து சாப்பிடும் போது எனக்கு அப்பளம் சுட்டு தரேன்னு இருக்காங்க. 3க்கும் செம காம்பினேஷன். நீங்களே இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? பாய்.